கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த ஒரு சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ ஃப்ரெஷராக இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன்னோட லிங்க்கை, அதுக்கப்புறம் அலைஸ் ப்ளூ பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ ரெண்டு உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட்டோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் மேலே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கும்போது இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் இதை உடச்சிச்சு அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஆமாம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது 2017 அந்த ரேஞ்சில் 2017 இப்போ 2025 ஒரு 8 வருஷ ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக் பண்ணி ஒரு ஃபேக் பிரேக் அவுட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று பாஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியர் கட்டாக. ஸோ இந்த ஜோனில் இங்கேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருப்பேன். இன்னும் க்ளோஸாக நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆச்சு. அதாவது மல்டியர் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சு. ஸோ மல்டியர் பிரேக் அவுட்டும் கொடுத்துச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்னா அதை அப்போவே மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரும்னு நான் அப்போவே உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்ம என்ன எக்ஸாக்டாக அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வரணும். இந்த 320 அப்படின்ற இந்த சப்போர்ட்டுக்கு இந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. அப்படி போணுச்சு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போணுச்சுன்னா இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வேறு அதாவது ஒரு ஷார்ட் மல்டியர் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு அபோவ் ஒரு ஹையை பிரேக் பண்ண முடியாமல், 2 இயர்ஸ் அபோவ் ஒரு அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இருந்துட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதை மல்டியர் பிரேக் அவுட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு ஒரு 8 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பிரேக் பண்ணாமவே இருந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை பொதுவாகவே மல்டியர் பிரேக் அவுட்டில் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 300 அப்படின்ற அந்த ப்ரைஸில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 550 அப்படின்னு அந்த டார்கெட் 550 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. இந்த சப்போர்ட்டில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு இந்த ஸ்டாக் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்து இந்த மல்டியர் பிரேக் அவுட்டில் உண்டு. ஸோ பல ஸ்டாக்கை நான் பார்த்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஸோ எஸ்எல் நம்ம பார்க்கல. எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த 320 அப்படின்ற இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் சரிகமா இந்தியா. இந்த சரிகமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு இந்த ஜோன் பாருங்கள், எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஓகே, இந்த செகண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சரிகமாவை இந்த சப்போர்ட்டில்
அதாவது இந்த 443 இந்த பிளாக் கலர் ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு, உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து என்ன இருக்கும். ஸோ இந்த ஜோன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்போது அகைன் மறுபடியும் மேலே போச்சு. இப்போது இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ அப்படி போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், அதாவது மேலே வந்து இன்னும் நிறைய பையர்ஸ் வருவாங்க. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. சும்மா ட்ரெண்ட் லைனை காட்டிட்டா பத்தாது இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு 2-3 டைம்ஸ் வந்து மேலே போயிருக்கு. வீக்லி ஷார்ட் அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட்டாக தெரியும். ஸோ இங்கேருந்து ஒரு மேலே போயிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சுன்னா அதோட ஆல் டைம் ஹையையும் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதை உடைக்குதான்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உடச்சிச்சு அப்படின்னா ஒரு குட் சான்சஸ். ஓகே, அப்படி இங்கே அதாவது இந்த ஜோன், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன், இந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது உடச்ச கீழே பேரிஷ் கண்ட்ரி பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுத்துடணும். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 2 ஹையையும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் கனெக்ட் பண்ணி டார்கெட் ஹிட் லைன் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்களும் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சமான்லால் கேபிட்டல். இந்த சமான்லால் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 176 அப்படின்ற இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். டெய்லியில் உங்களுக்கு இந்த சேனல் அப்படியே டெய்லியில் கூட 167க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேரிஷ் கேண்டில்ன்றதை விட இந்த லோவில் வைக்கலாம். ஸோ வீக்லி சார்ட் அப்படின்றதுனால இதோட ப்ரீவியஸ் லோ நமக்கு தெரியலை. ஸோ எஸ்எல் பொறுத்த வரைக்கும் அந்த 151 அப்படின்றத நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, அதனால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், அவ்வளோதான். இது என்ன ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 207 ஆர் 208 அப்படின்ற ப்ரைஸ். இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பெரிய லெவலில் விழுந்திருக்கும். செகண்ட் டார்கெட் 256. இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்பவே அது லாஸ், அதாவது இவங்க வந்து 1283 இந்த அளவுக்கு விழுந்திருக்காங்க. ஸோ அப்படின்றா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ அப்படின்றதுனால நீங்கள் பார்த்து கவனமாக தான் நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ணணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணிக்கோங்க, பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஹெச்சிசி இன்ஃப்ரா. இந்த ஹெச்சிசி இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இந்த 813 ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். ஏன் இந்த சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் ரீடெஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்கும். ஸோ இந்த 2 ஜோனையும் நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் ஹை, அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் ஒரு நல்ல புல்ரன் வந்திருக்கும். ஸோ நல்ல ரேலியை கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த 813 அப்படின்ற இந்த ரேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் எல்என்டி. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். எல்என்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சான்சஸும் இல்லை. இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே என்ன ஆகும்னா உங்களுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஏபி கேபிட்டல் கேட்டிருந்தாங்க. இந்த ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த 251 அப்படின்ற இது ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட். ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ போய் இந்த ஸ்டாக்கில் நம்ம எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஒரு வேளை இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் 251க்கு வந்துச்சு அப்படின்னா
நமக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அவாய்ட் பண்ணிடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் சுப்ரோஸ். இந்த சுப்ரோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்லேயும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு சரியான ரேலியை கொடுத்துருக்கும். இந்த டெய்லியில் வச்சிங்கன்னா இன்னும் கோபுரம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஸ்டாக்கை போய் நம்ம இப்போ போய் பை பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கட்டாயமும் நமக்கு இல்லை. நமக்கு நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டில் கொடுக்குது, சப்போர்ட்லேயும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ரவுண்டிங் பாட்டம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் எப்படி சொல்கிறது, ஸோ அதை சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்க முடியாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து யூடியூப்லேயே அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ நான் அதை எழுதுறதுக்கு முன்னாடியே நான் டிக் கொடுத்துட்டேன், அதனால் அது வந்து வரலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் அந்த ஸ்டாக்கை நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் நான் என்ன பண்ணுறேன்னா அதை அனலைஸ் பண்ணிடுவோம். அனலைஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட இன்னொரு ஸ்டாக்கு, ஸோ 2வது தடவை அந்த ஸ்டாக்கோட நேம் இல்லை, அது ஏதோ இனிஷியல்லாம் போட்டு வருது. அதை நான் அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு சர்ச் பண்ணுறப்போ அந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து கேளுங்க. அது அனலைஸ் பண்ண முடியல, உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது ஷோ ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். இன்னொரு விஷயம், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணின ஏதாவது நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக் மல்டி-இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் இல்லை 50 வீக் லோவில் இருக்கிற ஸ்டாக், ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்டாக்கை நம்ம காமெண்ட் பாக்ஸுக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு நல்ல உண்மையிலே பிரேக் அவுட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் காமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ காமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஸ்டாக்கை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2700 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பண்ணுற ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்கை காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக் வந்து கிடைக்கும். நமக்கு நிறைய ஸ்டாக் வந்து பிக் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரி, இது செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.